ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் மேக்னெட் சேனல். பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்காது. அதுக்காண்டி தான் நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் எங்கே இருக்குது சொல்லி இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம திருச்சி டு மயிலாடுதுறை NH45Cயில் நிற்கிறோம். இது ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லணை, ஐயம்பேட்டை, திருவையாறு, கும்பகோணம் இந்த மாதிரி போகிற ரூட்டு. சூப்பரான இயற்கையான ரூட்டு, காவிரி கரை ஒட்டின ரூட்டு. இந்த ரூட்டில் போனீங்கன்னா நீங்கள் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு தான் நீங்கள் நம்ம போகிறோம். அது மலேசியன் டைப் ரெஸ்டாரண்ட். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்படாத போம் பரோட்டான்னு ஒன்று இருக்குது, ஃபேமஸானது அந்த ஊரில். யார்கிட்டையுமே கிடைக்காதது அந்த ஹோட்டலில் தான் இருக்கும். அது மலேசியன் டைப் ரெஸ்டாரண்ட். அந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அந்த கடைக்கு நம்ம. இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மூர்த்தி தேட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. லிங்க்கை பார்த்து நீங்கள் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கடைக்கிட்ட தான் நிற்கிறோம். அந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மலாயா. நல்ல சூப்பரான ஹோட்டல். வாங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நைட்டு 10 மணி இருக்கும். மதியானம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பலவு, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸு, கொத்து புரோட்டா, சிக்கன் கொத்து புரோட்டா, லாப்பா, பட்டர் புரோட்டா, அதுலேயே பாம் புரோட்டா, பன் புரோட்டா முதலே போடுவோம். அதுமாரி பன் புரோட்டான்னு போடுறோம். நல்லா சாப்பிட்றது நல்லாயிருக்கும் புரோட்டா. அதுமாரி ஈவினிங் வந்து இதுமாரி கொத்து புரோட்டாலே வெரைட்டிஸ் வச்சுருக்கோம், பன் புரோட்டாலே வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். அதுமாரி நைட்டு சிக்கன் ரைஸ், நூடுல்ஸு, வெஜ்ஜு ரைஸு, பன்னீர் ரைஸு எல்லாமே இருக்குது. விலையும் கொஞ்சம் உங்களுக்கு நார்மலாக விலை குறை கம்மியாக தான் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோம் பரோட்டா. இது பார்த்திங்கன்னா பன் பரோட்டா மாதிரியே இருக்கும், ஆனால் இதில் நிறையா பட்டர் வச்சுருக்காங்க. நல்ல சாஃப்டாகவும் நல்ல ஆயிலியாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பரோட்டாவில் பல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த மலேசியன்லாம் கிடைக்கிற மாதிரி பல வகையான பரோட்டா இருக்குது. எது வேணுமோ நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அது இல்லாமல் சிக்கன் ரைஸு இங்கே எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கொத்து பரோட்டா இங்கே வந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பூம் பரோட்டா வாங்கி சாப்பிடுங்க. அது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க. இங்கே எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, எல்லா ஐட்டமும் சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து அவசியம் சாப்பிடுங்க. ரேட்டும் நல்ல நார்மலான ரேட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல. மறக்காமல் இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்ஸ், மேலும் மற்றும் ஒரு புதிய ரூட்டில் புதிய வீடியோ அவங்க சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஷேர்னால அதிகமான மக்கள் இந்த ஹோட்டலை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. இந்த பக்கமாக போகும்போது அவங்களும் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு பயனடைவாங்க. ஓகே, நன்றி நண்பர்களே.